1916 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தது. ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால கனவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக அரசு முடித்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. நிதி மோசடி வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதானதை எதிர்த்து செல்வராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கத்திற்கு பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்த நிலையில் அரசு நடவடிக்கை. தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பருவமழை வழக்கத்தை விட 88% அதிகம் என வானிலை மையம் தகவல். அரசு ஒதுக்கீட்டின் கலந்தாய்வு மூலம் சேரும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்க கூடாது. தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் சிப்காட் பெண் தொழிலாளர்களுக்கென தங்கும் விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ். பாலியல் வன்முறைக்கு ஆளான இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக புகார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம். பயனாளிகள் தேர்வுக்கு முகாம் அமைத்தால் முறையாக அறிவிப்பு வெளியாகும் என அரசு விளக்கம். அரசு பொது மருத்துவமனைகளில் தனியாக காவல் நிலையம் அமைக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். மருத்துவ மாணவி படுகொலையை விசாரிக்கும் CBI அதிகாரிகள் ஆஜிகார் மருத்துவமனையில் ஆய்வு. மருத்துவமனை பணியாளர்களிடம் விசாரணை தீவிரம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது தனிநபர் தொடர்ந்த வழக்கு விசாரணை அனுமதி. ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் உத்தரவு. பெங்களூருவில் மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம். கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலையை கண்டித்து முழக்கம். பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரிடம் CBI விசாரணை. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் தொடர்ந்து 48 மணி நேரம் பணி அமர்த்தப்பட்டது அம்பலம். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள டோங்கா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6 பதிவானதால் மக்கள் அச்சம். வினேஷ் போகத்திற்கு விமான நிலையத்திலிருந்து சொந்த கிராமம் வரை உற்சாக ஊர்வலம். வழியெங்கும் வாகனங்களில் அணிவகுப்பு. போராட்ட குணமும் மல்யுத்தமும் எப்போதும் எனக்குள் இருக்கும். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கருத்து. வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் வலுப்பெறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
அடுத்த ஆண்டு IPL போட்டியில் அன்கேப்டு பிளேயராக தோனி விளையாட வாய்ப்பு. அன்கேப்டு பிளேயர்ஸ் விதியை மீண்டும் அமலுக்கு கொண்டுவர IPL நிர்வாகம் முடிவு.